ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு அந்தஸ்துன்னு ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த தகுதிகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி புதுசா தொடங்கி அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு சில சலுகைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பிரச்சார டைம்ல டிரான்ஸ்போர்ட் வசதிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல வருது போறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தஸ்து பெற்ற கட்சிக்கு கம்மி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சார டைம்ல ஒரு கட்சி எவ்வளவு செலவு பண்றாங்களோ அந்த செலவுக்கான அந்த ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்ல அந்த டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா கணக்குல காமிச்சிக்க வேணாம், எவ்வளவு வேணா பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அந்தஸ்தா இருக்கட்டும். நம்ம இந்த ஆல் இண்டியா ரேடியோ எல்லாம் பார்ப்போம்ல, அந்த ஆல் இண்டியா ரேடியோல இந்த பிரச்சார டைம்ல அந்தஸ்து பெற்ற கட்சிகள் போயிட்டு பேசலாம், ஃப்ரீயா பிரச்சாரம் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாம அவங்க கேட்கிற சின்னத்தை அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அந்தஸ்து பெற்ற கட்சிகளுக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அந்த தகுதிகள்னு சிலது இருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி 8th புக்ஸ்லயும் இருக்கு. இருந்தாலும் அது நம்ம படிக்கும் போது அப்பப்ப அது மறக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த கண்டென்ட்டை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் கான்செப்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட் என்ன இருக்கோ அது நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த அந்தஸ்துக்கான பாயிண்ட்ஸ் எத்தனைன்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்துன்னு சொல்றோம்ல, அதாவது ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்துன்னு சொல்றோம்ல. ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெறணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்து தேசிய கட்சிக்கான அந்தஸ்துக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3, 4 அப்படின்ற அந்த பிரிவு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் அந்த பாயிண்ட்ஸை நம்மளால எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ அந்த 4 பாயிண்ட் என்ன, இந்த 3 பாயிண்ட் என்ன அப்படின்றத பாத்துட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டிக்கு 3 தகுதிகள் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த 3 தகுதியை ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா ஷார்ட்கட்டோட அப்படின்ற மாதிரி பாத்துடலாம். ஓகே தானே? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், இது சும்மா ஷார்ட்கட்க்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் எப்படி பண்றதுன்றதுக்கான ஷார்ட்கட் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேசிய கட்சிக்கான அந்தஸ்து எப்படின்னா 1 போட்டீங்களா, அடுத்து கூடவே 2, 3 போட்டுருங்க. அதாவது 1, 2, 3 அப்படின்ற கணக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் போட்டுட்டு இன்டு 2 போட்டு வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் போட்டு இன்டு 2 போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்பர்ஸ் எல்லாத்துக்கான பிரிவுகள் இருந்தாலே ஆன்சர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு 1, 2, 3, செகண்ட் போட்டு இன்டு 2, 3 போட்டு இன்டு 2. ஏன் இந்த இன்டு 2 போட்டோம் அப்படின்னா, இங்க ஆன்சர் 4ன்னு வரணும், இங்க 6ன்னு வரணும். ஓகேவா? இதுக்குதான் இந்த இன்டு 2 யூஸ் பண்ணும். இப்ப நம்பர்ஸ் இவ்வளவுதான் இதுல இருக்கு. அப்ப 1 போட்டு 2, 3 போட்டாச்சு, 2 போட்டு 4 போட்டணும், 3 போட்டு இன்டு 2 போட்டு 6 போட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் நம்பர் 4, 4. இதுதான் நேஷனல் பார்ட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 2, 3 ஒரு நம்பர் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமா 1, 2, 3 வச்சுக்கிட்டோம். செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு இன்டு 2 இன்டு 2 போட்டு இது 4 இது 6 அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4, 4 அப்படின்னு 2 நம்பரை சேர்த்து எழுதியிருக்கோம். ஓகே தானே? இப்ப இதுக்கான விளக்கங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா இந்த பாயிண்ட் முடிஞ்சிடும். இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தாச்சா, 1, 2, 3, 2 பக்கத்துல 4 இன்டு 2 போட்டு இது இன்டு 2 போட்டு 6, இது இல்லாம 2 நம்பரு, 1 4 இன்னொரு 4, இதுதான் நம்பர். இப்ப இதுக்கான விளக்கம் பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு இந்த நேஷனல் பார்ட்டிக்கான தகுதிகள். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2, 3க்கான விளக்கத்தை பாத்துருவோம். இப்ப இந்த 2ன்றது எதை குறிக்குது அப்படின்னா 2% குறிக்குது. 2% பார்த்தாச்சு. இந்த 2% எதை மீன் பண்ணுது அப்படின்னா 2% அப்படின்றது 2% தொகுதிகளை குறிக்குது. நல்லா பாத்தீங்கன்னா 2% தொகுதிகளை குறிக்குது. இப்ப நாம பாக்குறது தேசிய கட்சிக்கான அந்தஸ்துல பாக்குறோம். தேசிய கட்சிக்கான அந்தஸ்து ஒரு கட்சி பெறணும்னா எப்படி பார்த்தாலும் அந்த கட்சிக்கான பிரபலம் அப்படின்றது ஒரு மாநிலத்தை தாண்டி எக்ஸ்ட்ராவா சில மாநிலங்களுக்கு போய் ஆகணும். அப்பதான் ஒட்டுமொத்த தேசியத்துக்கான அந்தஸ்து பெறதுக்கு தகுதி இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாக்கான ஒரு கட்சியா இருக்கணும் போது ஒரு மாநிலத்தை மட்டும் இருந்தா அது எப்படி செட் ஆகும். அதனால இப்ப மினிமமா ஒரு 2, 3 தாண்டி சில மாநிலத்தை சேர்த்துதான் அந்த கட்சி கொஞ்சம் பிரபலமா இருக்கணும்ன்றது பேசிக்கான அது ஒரு ரூல்ஸ் மாதிரி. கரெக்டா? இப்போ 2% அப்படின்றது எதை குறிக்குதுன்னா தொகுதிகள் அப்படின்றது குறிக்குது. என்ன தொகுதிகள் அப்படின்னா மக்களவை தொகுதிகள். கரெக்டா? இப்ப மக்களவை தொகுதிகள் எவ்வளவு இருக்கு? முன்னாடி 545 கிட்ட இருந்திருக்கும், இப்ப 543. இந்த 543 மக்களவை தொகுதிகள்ல 2% தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 கிட்ட என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு கட்சி வின் பண்ணும். ஓகேவா? இதுதான் இந்த 2% அப்படின்றது குறிக்கிறது. இப்ப இந்த 3ன்றது எதுக்கு அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த 11, 12 சீட்டு ஜெயிக்கிறாங்கல்ல, அது ஒரே ஸ்டேட்ல இருக்கக்கூடாது,
குறைஞ்சது இந்த 3 ஸ்டேட்லயாவது என்ன பண்ணிருக்கணும், சேர்த்து அந்த 2% தொகுதிகளை ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலதான் இருக்கு. ஓகேவா? மொத்தமா ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் பாத்துக்கலாம். இப்ப செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஓகே தானே? இப்ப செகண்ட் பாயிண்ட்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டு 2 போட்டு 4 அப்படின்னு போட்டோம். இது செம ஈஸியான பாயிண்ட். ஏன் அப்படின்னா எந்த ஒரு கட்சி 4 வெவ்வேறு மாநிலங்கள்ல மாநில கட்சியா இருக்கோ, நல்லா பாத்தீங்கன்னா 4 வெவ்வேறு மாநிலங்கள்ல மாநில கட்சியா ஒரு கட்சி இருந்தாலே போதுமானது அந்த கட்சியை தேசிய கட்சின்னு சொல்லிட்டு நாம அறிவிக்கிறதுக்கு. இதுதான் செகண்ட் பாயிண்ட். இது சிம்பிள், இதை எப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். இங்க இன்டு 2 போட்டு இங்க 6 போட்டிருப்போமா, இந்த 6க்கு அப்புறமா இங்க ஒரு 4 இன்னொரு 4. இப்ப தேர்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் மொத்தம் 3 நம்பர். ஒன்னு 6, அடுத்து 4, அடுத்து 4. இப்போ இந்த நம்பருக்கான விளக்கம் பார்த்துட்டோம்னா இந்த தேர்ட் பாயிண்ட் நமக்கு முடிஞ்சிடும். கரெக்டா? இப்போ இந்த 6 அப்படின்றது பெர்சன்டேஜை குறிக்கும். நல்லா பாத்தீங்க அப்படின்னா 6% அப்படின்றது எப்பயுமே எதை குறிக்கும் அப்படின்னா வாக்குகளை தான் குறிக்குமே தவிர்த்துட்டு தொகுதிகளை குறிக்காது. இது நல்லா போட்டு இப்படி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, தப்புன்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க வாக்குகள் தான். கரெக்டா? அது எதுவா இருந்தாலும் சரி 6% வந்தாலே அது வாக்குகளை தான் குறிக்க போகுது. அது மாநில கட்சிக்கான அந்தஸ்தா இருந்தாலும் சரி, தேசிய கட்சிக்கான அந்தஸ்தா இருந்தாலும் நமக்கு சரி, இது பிரச்சனை இல்லை. இப்போ இங்க 4ன்னு ஒண்ணு இருக்கா, இதை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த வாக்குகள் சொல்றோம்ல, இது எந்த எலெக்ஷனுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மக்களவை தேர்தலா இருந்தாலும் சரி, இல்ல சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 4ன்றது குறைஞ்சது 4 மாநிலங்களையாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா ஒட்டு மொத்தமா சேர்த்து இந்த 6 வாக்குகள் வாங்கியிருக்கணும். இந்த பாயிண்ட் திருப்பி சொல்றேன், 6% ஆஃப் ஓட்ஸ் நம்ம வாங்கியிருக்கணும். மக்களால் போடப்பட்ட அந்த வாக்குகள்ல 6% வாக்குகள் அந்த கட்சிக்கு விழுந்திருக்கணும். இது மினிமமா 4 ஸ்டேட் சேர்ந்துதான் நமக்கு என்ன வரணும்னா இந்த 6% வாக்குகள் வரணும். இப்ப இந்த ஒரு நாள் முடிச்சிட்டோமா, இப்ப இந்த நாள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6% வாக்குகளும் வாங்கியாச்சு. 4 மாநிலத்துக்கு சேர்த்தும் நம்ம அது வாங்கியாச்சு. அது மக்களவை தேர்தலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சட்டமன்றமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இன்னொரு கொஸ்டின் வருமா, என்ன கொஸ்டின், எம்பி ஜெயிக்கணுமா வேணாமான்னு ஒரு டவுட் வருது இல்ல. எம்பி கட்டாயம் ஜெயிச்சாதான் அந்தஸ்து கிடைக்கும். அப்போ எத்தனை எம்பின்னு குறிக்கிறது தான் இந்த 4. கரெக்டா? அப்ப மொத்தம் எத்தனை எம்பி ஜெயிக்கணும்னா 4 எம்பி ஜெயிக்கணும். இப்ப இன்னும் ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா இந்த 4 மாநிலத்துக்கும் சேர்த்து அந்த 4 எம்பி ஜெயிக்கணுமா, இல்ல குறிப்பிட்டு ஒரு மாநிலம் மட்டும் சேர்த்து ஜெயிச்சாலே போதுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கரெக்டா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நம்ம ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்கள எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நம்ம ஊர்ல வேணும்னா என்ன பண்ண முடியும்னா எம்பி ஜெயிக்க முடியும். இப்ப வெளி ஸ்டேட்ல கேரளாவிலயோ இப்ப கர்நாடகாலயோ போயிட்டு அவங்க எம்பி ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்டா? இருந்தாலும் நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல சிறந்த ஒரு கட்சியா இருந்தா கூட அவங்களால தேசிய கட்சியா ஆவறதுக்கு தகுதி பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அது எப்படின்னு புரியுதுங்களா? இந்த 4 எம்பி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டோமா, இதுல என்ன கண்டிஷன் கிடையாதுன்னா 4 மாநிலத்தையும் சேர்த்துதான் இந்த 4 எம்பி ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரே ஒரு மாநிலத்துல சேர்த்தும் அந்த 4 ஜெயிச்சுக்கலாம், ஒட்டுமொத்தமா 4 சேர்த்தும் அந்த 4 ஜெயிச்சுக்கலாம். இதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. 4 சேர்த்துதான் இந்த 4 வரணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஸ்டேட்ல மட்டும் 4 ஜெயிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாம் சேர்த்து இந்த 6% வாக்குகளை மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், பூர்த்தி செஞ்சா போதும். நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா தேசிய கட்சி அப்படின்ற அந்தஸ்தை நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டைம் இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம சேர்த்து ரிவிஷன் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். சரியா? இப்ப இந்த மொத்தம் 3 பாயிண்ட்டையும் நம்ம ஷார்ட்கட்ல சும்மா பார்த்தோம்ல, அது சேர்த்து பார்த்துடலாம். என்ன பண்ணோம்னா நம்பர் 1ன்னு போட்டுட்டு இங்க 2 3 போட்டுருணுமா, அடுத்து 2ன்னு போட்டுட்டு இன்டு 2 போட்டு 4, அடுத்து 3ன்னு போட்டு இன்டு 2 போட்டு 6. இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்பருக்கு யூஸ் பண்ணோம். இங்க தேர்ட் பாயிண்ட்ல மட்டும் இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இதை யூஸ் பண்ணோமா, இதுதான் ஒட்டுமொத்தமா நம்ம இந்த தேசிய கட்சிக்கு பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ். கரெக்டா? இப்ப இந்த 2 அப்படின்றது எதை குறிச்சது, 2% ஆஃப் சீட்ஸை குறிச்சது. அதாவது 2% தொகுதிகளை குறிச்சுதா. எந்த தொகுதிகள், அதாவது நம்மளுடைய மக்களவை தொகுதிகள் இருக்குல்ல, 543 மக்களவை தொகுதிகள்ல 2% தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 12 13 11 கிட்ட என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அந்த தேசிய கட்சின்றது ஜெயிச்சாகணும். இந்த 3 எதை குறிக்குது, 3 மாநிலத்தை சேர்த்துதான் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த 2% தொகுதிகளை ஜெயிச்சாகணும். ஒரே ஒரு மாநிலத்துல ஜெயிக்க முடியும். நம்ம அந்த தேர்ட் பாயிண்ட்ல வர மாதிரி ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் ஜெயிச்சா போதும், இல்ல ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஜெயிச்சாலும் போதும், அந்த கண்டிஷனு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 3 மாநிலத்தையும் சேர்த்துதான் இந்த 2% தொகுதி, அதாவது ஒரு 11 12 கிட்ட நம்ம
ஜெயிச்சாகணும். இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்டூ 2 போட்டு 4ன்னு போட்டோமா, இது ஈஸி பாயிண்ட் தான். அதாவது 4 வெவ்வேறு மாநிலத்துல ஏற்கனவே மாநில கட்சியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, தேசிய கட்சின்ற அந்தஸ்து நமக்கு கிடைச்சிடும். தேர்ட் பாயிண்ட் நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது, 3ன்னு போட்டோம், இன்டூ 2ன்னு போட்டு 6 கிடைச்சது. இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. இது எதை குறிக்கும்னா 6%. எக்காரணத்து கொண்டும் தொகுதியை குறிக்காது, வாக்குகளை குறிக்கும். இது கரெக்டுங்களா? அடுத்து இந்த 4 எதை குறிச்சது அப்படின்னா, குறைஞ்சது 4 மாநிலத்துல சேர்த்து இந்த 6% வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கணும். இது மட்டும் இல்லாம 4 MP சீட்டு ஜெயிச்சிருக்கணும். இங்கதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 MP சீட்டே என்ன பொருந்தாது அப்படின்னா, எல்லா மாநிலத்திலும் சேர்த்து தான் ஜெயிக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு நீடும் நமக்கு கிடையாது. ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும் வேணாலும் 4 ஜெயிச்சுக்கலாம். இல்ல தேவை அப்படின்னா 4 மாநிலத்திலும் சேர்த்து கூட அந்த 4 ஜெயிச்சிருக்கு. இப்ப இதுக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் 3 மாநிலமும் சேர்த்துதான் இந்த 2% தொகுதிகள் ஜெயிச்சாகணும், கிட்டத்தட்ட 11-12. ஆனா தேர்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இந்த 4 MP வெறும் 4 ஜெயிச்சாலே போதும். தெரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எது கான்செப்ட் இல்ல, வாக்குகள் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க 6% வாங்கினாலும் பிரச்சனை இல்ல, 5 வாங்கினாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது முக்கியம். இங்க பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வாக்குகள் வாங்கினா போதுமே தவிர்த்துட்டு அந்த MP ஜெயிக்கிறது வெறும் 4 ஜெயிச்சா போதும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 11-12 ஜெயிக்கணுமா? ஆனா இது 3 மாநிலமும் சேர்த்து ஜெயிக்கணும். இங்க பொறுத்த வரைக்கும் அந்த 4 MP அப்படின்றது வெறும் ஒரே மாநிலத்துல வேணாலும் ஜெயிச்சுக்கலாம், இல்ல 4 மாநிலம் சேர்த்து ஜெயிக்கிறதுனாலும் ஜெயிச்சுக்கலாம். அது அந்தந்த கட்சியை பொறுத்து, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 3ல எது கொடுத்தாலும் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்ன பண்ணிக்கணும், 1 போட்டு 2 3 போட்டணும், 2 போட்டு இன்டூ 2 4, 3 போட்டு இன்டூ 2 6. இந்த நம்பரை பார்த்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. 2% வந்தா தொகுதிகளை குறிக்கும், 6% வந்தா வாக்குகளை குறிக்கும். இதே மாதிரி நம்ம மாநில கட்சிக்கான அந்தஸ்தும் ஈஸியா பார்த்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.